குலசேகரப்பட்டினத்தில் விண்வெளி பூங்கா அமைக்க இன்ஸ்பேஸ் உடன் கைகோர்க்க உள்ளது டிட்கோ அமைப்பு. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். குலசேகரப்பட்டினத்தில் இஸ்ரோ தனது 2வது ஏவுதள மையத்தை அமைக்க உள்ளது. அது சார்ந்த ஒரு முடிவை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், இந்த முடிவிற்கான காரணம் என்ன? அபிநயா, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் அதாவது இஸ்ரோ தமிழ்நாட்டில் தன்னுடைய குலசேகரப்பட்டினம் அதாவது திருநெல்வேலி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் தன்னுடைய 2வது விண்வெளி நிலையத்தை நிறுவ இருக்கிறது. குறிப்பாக இதன் மூலமாக தமிழ்நாட்டில் இந்தியாவின் விண்வெளி துறையில ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு மையமாக தமிழ்நாடு வளர்ந்து வருவதாக இஸ்ரோ நிறுவனம் பெருமிதம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இதன் மூலமாக இந்தியாவின் விண்வெளி திறன்களை மேம்படுத்துவதில் செயற்கைக்கோள் ஏவுதல்களை எளிதாக்குவதற்காக இந்த குலசேகரப்பட்டினத்துல 2வது விண்வெளி ஆராய்ச்சி மையத்தை நிறுவ இருக்கிறாங்க. இதற்காக தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகம் அதாவது டிட்கோ விண்வெளி தொடர்பான முயற்சிகளில் தமிழ்நாட்டினுடைய உறுதிப்பாட்டை மேலும் வலுப்படுத்தக்கூடிய வகையில இன்ஸ்பேஸ் நிறுவனத்துடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. இந்த இன்ஸ்பேஸ் நிறுவனத்தை பொறுத்தவரை இது மத்திய அரசுடைய நிறுவனம். இந்த நிறுவனம் என்பது அதாவது விண்வெளி ஆராய்ச்சி மையத்துக்கான ஊக்குவிக்கக்கூடிய மத்திய அரசுடைய நிறுவனம். இந்த நிறுவனத்தோடு தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகம் டிட்கோ இந்த விண்வெளி தொடர்பான முயற்சிகளில தமிழ்நாடுடைய உறுதிப்பாட்டை மேலும் வலுப்படுத்தக்கூடிய வகையில இன்ஸ்பேஸ் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செயல்பாக இருக்கிறது. இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக இஸ்ரோ 2வது விண்வெளி ஆராய்ச்சி மையத்தை தமிழ்நாட்டுல நிறுவ இதன் மூலமாக பல்வேறு செயற்கைக்கோள்கள் இந்த மையத்திலிருந்து அதாவது குலசேகரப்பட்டினத்திலிருந்து விரைவில் விண்வெளி நோக்கி செல்லக்கூடிய வகையில தமிழ்நாட்டுக்கு அமைய இருப்பது என்பது ஒரு முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.